நம்ம இன்னைக்கு சூப்பர்வான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைமுக்கு சூப்பர்வாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வாங்க இந்த டேஸ்டி மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை ஊற வச்சுக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போது 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பருப்பு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நான் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட ஒரு வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் 1 2 பருப்பு முழுசாக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு வெங்காயம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா மணமாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு கையில் வைட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வடை ஷேப்புக்கு வந்துடும். லைட்டாக ஈவன் பண்ணிக்கோங்க. இது போல் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொன்றா அழகாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நிறம் மாறி அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பர் மசால் வடை ரெடி. ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்ப சூப்பர்வான ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.